ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசி இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்க போது, மேலும் நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திரனுக்கு போற்றி இல்லை சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடக ராசி அப்படிங்கிறது நண்டு ராசியை சின்னமாக கொண்டிருக்கு. நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டுக்கள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும். மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்கவும் தயங்குவதில்லை. விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிக உணர்ச்சி வசமானவங்களாக இருப்பாங்க மற்றும் கற்பனை சிந்தனையில் முழுகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக சாட்டப்படுங்க. சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் தானாகவே உதவி செய்யும் ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டிருக்கு. நீர்வாழ் உயிரினங்களைப் போலவே தங்களுடைய எல்லையை ரொம்பவே பாதுகாப்பாக இவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடக ராசிக்காரர்களை பிரச்சனைகளில் இருந்து தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருக்குது. அவர்கள் பொதுவாகவே பின்வாங்குவது கிடையாது. அதற்கு மாறாக நண்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகள் எடுப்பாங்களாம். அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொண்டவர்கள், தேவைப்பட்டால் மன்னிப்பும் கூட கேட்பாங்க. மேலும் அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க. இவை வைத்து அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது. கடகராசிக்காரங்க அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அவங்க உணர்ந்தாங்கன்னா மிக உறுதியானவங்களாக மாறிடுவாங்க. கடகராசிக்காரர்களோடு டேட்டிங் செய்வது மிக ஆனந்தமான அனுபவம். ஏனென்றால் அவங்க மிகுந்த விருப்பத்தோடு முழு மனதோடு உங்களை நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கடகராசிக்காரங்க குழந்தைத்தனமானவங்களாக காணப்படுவாங்க. அவர்கள் விரும்பிய விஷயம் அப்படிங்கிறது நடக்கலைன்னா உச்சபட்ச கோபத்தை அடைவாங்களாம். நண்டுகளைப் போலவே கடகராசிக்காரங்க சுயநலமானவர்கள். தங்களுடைய பொருட்களை அதிகமாக சொந்தம் கொண்டாடக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. மேலும் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க. இருந்தாலுமே கூட கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நிறைய விதமான விஷயங்களில் ஈடுபடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இதனால் சில சமயங்களில் அவர்கள் சற்று சுயநலமானவங்களாக கூட தோன்றலாம். அவர்கள் பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலுமே மற்றவர்களின் சந்தோஷத்தை எப்பயும் கெடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் எக்காரணம் கொண்டும் தங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்யவும் மாட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாதமாக அமைய போகுது, என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை நிகழ்த்தி கொடுக்க போகுது, மேலும் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைய போகுதா, பணம் சார்ந்த விஷயத்தில் என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். மேலும் கடகராசி என்பர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா
நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடக ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண வசதி திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. இன்னும் சிலருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் பல வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். விருந்து விழா என்று சென்று மகிழ்ச்சியோடு திரும்புவீங்க. உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது. நண்பர்களால் நன்மைகள் பல உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதமானது உங்களுக்கு கிடைக்க போகுது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாத முற்பகுதியில் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த செய்தி அப்படிங்கிறது நல்ல செய்தியாக கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியில் தில்லாட வைக்குங்க. வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனாலுமே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலுமே அதிகப்படியான கண்டிப்பு காட்டாமல் கூடுமான வரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூட வாய்ப்பு இருப்பதால் அவரோடு இணக்கமாக நடந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் அலுவலகத்தில் பணி சுமையும் அலைச்சலும் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலுமே அதற்கேற்ற பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இதனால் ஆனந்தப்படுவீங்க. இன்னும் சிலருக்கு சலுகையோடு கூடிய இடமாற்றங்கள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு சலுகைகள் நிறையவே கிடைக்குங்க. மேலும் தொழில் அதிபர்கள் வியாபாரிகள் ஓரளவு லாபத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். மாத ஆரம்பத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அப்படிங்கிறது நீங்கும். பங்குதாரர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பாதிப்பு எதுவும் வராது. பணியாட்களுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையக்கூடுங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல வளர்ச்சி பார்ப்பாங்க. இன்னும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. மேலும் அதிகாரிகளால் ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 1, 6, 7, 9, 13, 14. மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6. சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 10 அதிகாலை முதல் 11, 12 காலை வரை. மேலும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கிரனுக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்க. திங்கக்கிழமை அன்று மாலை வேளையில் சிவபெருமானுக்கு வெல்வ அர்ச்சனை செய்து வாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எத்தனையா பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே கண்ணும் காணாமல் போய்விடும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. தொழிலில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் பாடங்களை ரொம்பவே கவனத்தோடு பார்த்து படிப்பது நல்லது. மேலும் அவ்வப்பொழுது என்னென்ன சந்தேகங்கள்லாம் வருதோ அப்பப்போக்கி உங்கள் ஆசிரியரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய விதமான மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இல்லை நண்பர்களே, இந்த பதிவுகளில் நாம் கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. மேலும் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.